இந்த ஒரு பொடி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா 5 மினிட்ஸ்ல லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நல்ல சூடான சாதம் மாத்திரம் வச்சா போதும். ஒரு கடாயில கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு தனியா மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு தனியா மாத்தி வச்சுக்கலாம். இப்ப இதுல வெள்ளை எள்ளு இல்ல கருப்பு எள்ளு சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்ததா தனியா சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்துட்டு இதுல கடுகு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததா மிளகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதையும் தனியா மாத்தி வச்சுக்கலாம். இதே கடாயில எண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடாயில நல்லெண்ணெய், கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா வறுத்த பிறகு 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி, கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். மிக்சியில காஞ்ச மிளகாய், புளி சேர்த்து ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா இதே போல அரைச்சுக்கோங்க. இந்த புளியோதரை ப்ரீமிக்ஸை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 2 மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப புளியோதரை செஞ்சிடலாமா? தாளிப்பு ரெடி பண்ணிட்டு நல்ல சூடான ரைஸ்ல தாளிப்பு சேர்த்துட்டு இதுல நம்ம ரெடி பண்ண ப்ரீமிக்ஸையும் சேர்த்துக்கோங்க. எவ்வளவு தேவையோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா புளியோதரை ரெடி. கண்டிப்பா செஞ்சு பாருங்க.